ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேனிக் பாண்டி ஹாரர் ஸ்டோரிஸ். நான் உங்கள் முத்துப்பாண்டியன். இன்னைக்கு வீடியோவில் திருப்பூரில் இருக்கக்கூடிய வாய்க்கால் மேட்டு பகுதியில் நடந்த அதிபயங்கர அமானுஷ்ய திகில் உண்மை சம்பவத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த சம்பவத்தில் திருச்சியைச் சேர்ந்த ஒரு இளைஞர் வேலை தேடி திருப்பூருக்கு வந்திருக்காரு. அப்படி அவர் வேலைக்கு வந்த இடத்துல குளிக்கிறதுக்காக அந்த வாய்க்கால் மேட்டு பகுதிக்கு தனிமையில் வந்தப்ப ஒரு மர்மமான இளம் பெண்ணை சந்திச்சு பழக ஆரம்பிச்சிருந்திருக்காரு. அதற்கு பிறகு அந்த பெண்ணை சந்திக்காம அவரால் ஒரு நாள் கூட இருக்க முடியல. அந்த பெண் தான் அவரோட முழு நேர உலகமா மாறி இருந்தா. ஆனா அவர் சந்திச்சது ஒரு சாதாரண பெண்ணே கிடையாது. அதே இடத்துல பல வருடங்களுக்கு முன்னால உயிர் இழந்ததாக சொல்லப்படக்கூடிய மாலை மோகினி. அந்த மோகினியோட மாய வலையிலிருந்து மீள முடியாத அந்த இளைஞர் அந்த மோகினி கிட்ட இருந்து உயிரோட தப்பிச்சாரா இல்ல பழி வாங்கப்பட்டாரான்ற அதிபயங்கர அமானுஷ்ய திகில் உண்மை சம்பவத்தை கொஞ்சம் கூட த்ரில்லிங் குறையாம அப்படியே இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த ஸ்டோரியை கேட்கும்போது எனக்கே பயங்கரமான கியூரியஸ். இப்படியெல்லாம் கூட ஒரு சிலர் வாழ்க்கையில ஆன்மாக்கள் விளையாடுமான்னு எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. ஸோ எனக்கு ஏற்பட்ட அதே அனுபவத்தை உங்களுக்கும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்து முடிக்கும்போது ஒரு ஹாரர் த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ இதயம் பலவீனமானவர்கள், கர்ப்பிணி பெண்கள் யாராவது இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டீங்கன்னா தயவு செய்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. ஏன்னா அந்த வீடியோ அந்த அளவுக்கு பயங்கர டெரிஃபையிங்காக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு உங்கள் டைம் 2 செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நியூ வியூவர்ஸ் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கான ஆல் நோட்டிஃபிகேஷனில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய அமானுஷ்ய திகில் உண்மை சம்பவங்கள் உங்களுக்கு இன்பாக்ஸில் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அமானுஷ்ய சம்பவம் நான் இன்ட்ரோல சொன்னது மாதிரி 2015ஆம் ஆண்டு திருப்பூர்ல இருக்கக்கூடிய வாய்க்கால் மேட்டு பகுதியில தான் நடந்திருக்கு. இந்த சம்பவத்தை திருச்சியை சேர்ந்த சரவணன்கிற நம்ம சப்ஸ்கிரைபர் தான் ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த சம்பவம் யாருக்கு நடந்துச்சுன்னு பார்த்தோம்னா இந்த சரவணனோட நண்பரான பாலாவுக்கு தான் நடந்திருக்கு. இந்த சம்பவம் நடக்கும்போது பாலாவுக்கு ஒரு 23 வயது. திருச்சிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய திருக்காட்டுப்பள்ளி தான் அவரோட சொந்த ஊரு. பாலாவோட அப்பாவும் அம்மாவும் அதே கிராமத்துல மளிகை கடை வச்சு நடத்திட்டு வந்திருக்காங்க. இவரோட குடும்பம் ஓரளவுக்கு வசதியான குடும்பமா தான் இருந்திருக்கு. பாலா வீட்டுக்கு ஒரே பையன்றதுனால அவரை ரொம்பவே செல்லமா வளர்த்திருந்திருக்காங்க. அவரும் திருக்காட்டுப்பள்ளியில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளியில 12வது வரைக்கும் படிச்சுட்டு அதுக்கு மேல படிக்கிறதுக்கு விருப்பம் இல்லாததால நண்பர்களோட சேர்ந்து ஊர் சுத்திக்கிட்டு இருந்திருக்காரு. அவரோட அப்பாவோட கடையில கல்லாவில இருந்து செலவுக்கு காசு எடுத்துட்டு போறது, நண்பர்களுக்கு சிகரெட் எடுத்துட்டு போறதுன்னு இருந்திருக்காரு. சரியில்லாத நண்பர்களோட சேர்ந்து பழகுனதுனால அவருக்கும் நிறைய கெட்ட பழக்கங்கள் இருந்திருக்கு. பாலாவோட பேரண்ட்ஸ் அவர் இந்த மாதிரி உதவாக்கரையா இருக்கிறத நினைச்சு ரொம்பவே மனவேதனை அடைஞ்சிருக்காங்க. ஆனா பாலாவுக்கு இவங்க சின்ன வயசுல இருந்தே ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்ததுனால அவரை அவங்களாலே கண்ட்ரோல் பண்ணவே முடியல. இவர் கூட படிச்ச 4 நண்பர்களை கூட சேர்த்துக்கிட்டு அவங்க கிராமத்தில் இருக்கக்கூடிய கேணி, குளம் போன்ற பகுதிகளில் குளிக்க போறது, திருச்சிக்கு போய் சினிமா பார்க்க போறேன்னு சொல்லி தண்ணி தம்முன்னு எல்லா கெட்ட பழக்கமும் பழகி இருந்தாரு. அவங்க 12வது முடிச்சதுல இருந்து ஒரு 3 வருஷத்துக்கு இப்படித்தான் அவங்களோட பொழுத ரொம்பவே ஜாலியா கழிச்சிருந்திருக்காங்க. அதுக்கு மேல பாலாவோட நண்பர்கள் இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் இந்த மாதிரி வெட்டியா ஊரை சுத்துறதுன்னு நினைச்சிட்டு வேலை தேடி திருப்பூருக்கு போயிருக்காங்க. இவங்க 4 பேருக்கும் திருப்பூர்ல இருக்கக்கூடிய ஒரு பனியன் கம்பெனியில கட்டிங் மாஸ்டருக்கு ஹெல்ப்பர் வேலை கிடைச்சிருந்திருக்கு. குடோன்ல இருந்து ரோல்களை தூக்கிட்டு வர்றது, லே விரிக்கிறது போன்ற எடுபடி வேலைகளை செஞ்சுட்டு வந்திருக்காங்க.
அந்த ஹெல்ப்பர் வேலைக்கு இவங்க ஊர்ல வாங்குற சம்பளத்தை விட திருப்பூர்ல நல்ல சம்பளம் கொடுத்திருந்திருக்காங்க. ஆரம்பத்துல கம்பெனிக்குள்ளே தங்கின அவங்க கொஞ்சம் காசு பணம் சேர்ந்ததுக்கு பிறகு திருப்பூரோட அவுட்டர் பகுதியில் இருக்கக்கூடிய வாய்க்கால் மேட்டு பகுதியில சின்னதா ஒரு ஓட்டு வீடு வாடகைக்கு பிடிச்சிருந்திருக்காங்க. இங்க ஊர்ல பாலா மட்டும் எந்த ஒரு வேலை வெட்டிக்கும் போகாம தனியா சுத்திக்கிட்டு இருந்திருக்காரு. நண்பர்களோட சேர்ந்து சுத்தி பழகின பாலாவுக்கு அந்த தனிமை ரொம்பவே போர் அடிச்சிருந்திருக்கு. எதையோ பறி கொடுத்தது மாதிரி சுத்திக்கிட்டு இருந்திருக்காரு. பாலாவோட அப்பாவும் அம்மாவும் வாடா வந்து எங்களுக்கு கடையில ஹெல்ப்பா இருடான்னு கூப்பிட்டதுக்கு பாலா கடைக்கு வரவே மாட்டேன்னு மறுத்து இருந்திருக்காரு. இதனாலே பாலாவோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தன்னோட மகனுக்கு எப்ப பொறுப்பு வரும்னு தெரியலையேன்னு நினைச்சு ரொம்பவே மனவேதனை அடைஞ்சிருக்காங்க. அந்த சூழ்நிலையில தான் இவங்க கிராமத்துல திருவிழா ஒண்ணு வந்திருக்கு. அந்த திருவிழாவுக்கு திருப்பூருக்கு போன பாலாவோட 4 நண்பர்களும் வந்திருந்திருக்காங்க. அவங்க எல்லாரையும் மறுபடி பார்த்ததுக்கு பிறகுதான் பாலாவோட முகத்துல பழைய சந்தோஷமே வந்திருந்திருக்கு. இவங்க ஊருக்கு வந்ததுக்கு பிறகு இந்த 5 நண்பர்களும் சேர்ந்து ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு ஜாலியா பொழுத கழிச்சிருந்திருக்காங்க. அப்பதான் பாலாவோட நண்பர் சரவணன், மாப்பிள நாளைக்கு நாங்க ஊருக்கு போறோம்டா, நீயும் எங்களோட வர்றியா, அங்க வந்தா ஜாலியா இருக்குண்டான்னு சொல்லி இருந்திருக்காரு. பாலாவோட நண்பர்கள் திருப்பூரோட லைஃப் ஸ்டைலை பத்தி சொன்னதும் பாலாவுக்கும் திருப்பூர் போகணும்னு ஆசை வந்திருக்கு. சரவணன் பாலாவோட அப்பா கிட்டே அம்மா கிட்டே வந்து நாளைக்கு நாங்க வேலைக்கு கிளம்ப போறோம், பாலாவையும் கூட கூட்டிட்டு போறோமான்னு சொல்லி இருந்திருக்காரு. சரவணன் அந்த மாதிரி சொன்னதும் பாலாவோட பேரண்ட்ஸ் ரொம்பவே சந்தோஷத்துல சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க. நம்மளோட மகனுக்கு பொறுப்பு வந்துருச்சு, இனிமே அவனோட வாழ்க்கையில முன்னேறிடுவான்னு சந்தோஷப்பட்டாங்க. அன்றைக்கு சாயங்காலம் ஒரு 4 மணி அளவுல பாலாவும் அவரோட 4 நண்பர்களும் திருச்சியில இருந்து திருப்பூருக்கு கிளம்பி இருக்காங்க. அன்று இரவு 8 மணி அளவுல திருப்பூரை வந்து அடைஞ்சிருக்காங்க. பஸ் ஸ்டாப்ல இறங்கி டீயை குடிச்சிட்டு நடந்தே அந்த 1 கிலோமீட்டர் தள்ளி அவுட்டர் பகுதியில் இருக்கக்கூடிய அவங்க ரூமை வந்து அடைஞ்சிருக்காங்க. அவங்களோட ஏரியாவை பத்தி சொல்லணும்னா அது திருப்பூரோட எக்ஸ்டென்ஷன் ஏரியா. அப்பதான் அந்த பகுதி கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகிட்டு இருந்த நேரம். வீடுகள் கொஞ்சம் தள்ளி தள்ளி தான் இருந்திருக்கு. இவங்க தங்கி இருக்கிற வீட்டை பத்தி சொல்லணும்னா கீழே ஹவுஸ் ஓனர் வீடு இருந்திருக்கு. மாடியில இருக்கிற சின்ன ஓட்டு வீட்டுல தான் இவங்க தங்கி இருந்திருக்காங்க. பாலா அந்த மாடியில இருக்க அறையை பார்த்துட்டு என்னடா இந்த சின்ன அறையிலேயே 4 பேரும் தங்கி இருந்தீங்கன்னு ஆச்சரியமா கேட்டு இருந்திருக்காரு. பாலா இது வரைக்கும் அவரோட வீட்டை பிரிஞ்சு எங்கேயுமே தனியா போனதில்ல. அவருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருந்திருக்கு. அவங்க அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு போனதுக்கு பிறகு நண்பர்கள் எல்லாரும் ஆளுக்கு ஒவ்வொரு வேலையா செஞ்சு சப்பாத்தியும் உருளைக்கிழங்கு குருமாவும் ரெடி பண்ணி சாப்பிட்டு இருந்திருக்காங்க. இவங்க 5 பேரும் சாப்பிட்டுட்டு அந்த மொட்டை மாடியில பாய விரிச்சு படுத்து இருந்திருக்காங்க. பாலாவுக்கு இந்த மாதிரி இண்டிபெண்டா இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைல் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அப்படி இவங்க எல்லாம் படுத்துக்கிட்டே அரட்டை அடிச்சுட்டு இருக்கும்போது சரவணன் பாலா கிட்ட நாளைக்கு உன்னை கூட்டிட்டு போய் கம்பெனியில சேர்த்து விடுறேன்டான்னு சொல்லி இருக்காரு. இவங்க எல்லாரும் நைட்டு 12 மணி வரைக்கும் அரட்டை அடிச்சுட்டு அப்படியே தூங்கி இருந்திருக்காங்க. மறுநாள் காலையில பொழுது விடிஞ்சதும் இவங்க எல்லாரும் பிரஷ் பண்ணிக்கிட்டே டவலு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு வாங்கடா வாக்கியா மேட்டுக்கு கிளம்பலாம்னு கிளம்பி இருக்காங்க. அவங்க இந்த மாதிரி கிளம்புனது பாலாவுக்கு ஆச்சரியமா இருந்திருக்கு. எதுக்குடா வெளியே போறீங்க, இங்கேதான் பாத்ரூம் இருக்குல்ல, இங்கேயே குளிக்கலாம்லன்னு கேட்டு இருந்திருக்காரு. அப்போ சரவணன் என்ன சொல்றாருன்னா, மாப்பிள இங்க பாத்ரூம் மட்டும்தான் இருக்கு, தண்ணி வசதி கிடையாது. 3 நாளைக்கு ஒரு தடவை தான் இங்க தண்ணி வரும். தண்ணி வரும்போது குடிக்கிறதுக்கு மட்டும் பிடிச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோண்டான்னு சொல்லி இருக்காரு. மற்றபடி குளிக்கிறதுக்கு துவைக்கிறதுக்கெல்லாம் இங்க இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போனோம்னா வாய்க்கால் மேடுன்னு ஒரு கால்வாய் ஒண்ணு வரும், அங்கதான் போய் குளிப்போம்டான்னு சொல்லி இருக்காரு. அப்படி ஜாலியா பேசிக்கிட்டே இவங்க எல்லாரும் அந்த வாய்க்கால் மேட்டு பகுதியை நோக்கி போயிருந்திருக்காங்க. இவங்க குடியிருக்கிற வீட்டுல இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்துல தான் அந்த வாய்க்கால் மேடு இருந்திருக்கு. அந்த காட்டு பகுதியில நடக்கும்போது அந்த இடம் பாலாவுக்கு அவங்க கிராமத்தை நினைவுபடுத்துற மாதிரி இருந்திருக்கு. அந்த இடம் முழுக்க ஆள் அரவுமே இல்லாம ஊர்ல இருந்து தள்ளி இருந்திருக்கு. இவங்க அந்த காட்டு பகுதிக்குள்ள போய் அவுட் சைடு போயிட்டு அந்த வாய்க்கால்ல எல்லாரும் ஜாலியா குளிச்சிருந்திருக்காங்க. அதற்கு பிறகு அங்கிருந்து கிளம்பி ரூமுக்கு வந்துட்டு ஃப்ரெஷ் அப் ஆகி கம்பெனிக்கு போயிருந்திருக்காங்க. இவங்க வேலை செய்யக்கூடிய கம்பெனிக்கு பக்கத்திலே சின்னதா ஒரு மெஸ் ஒன்று நடத்திட்டு வந்திருக்காங்க. அந்த மெஸ்ல இட்லி, தோசை, பொங்கல்னு காலை உணவு வீட்டில் செஞ்ச மாதிரி இருக்குமா. இவங்க 5 பேர் அந்த மெஸ்ல சாப்பிட்டுட்டு பாலாவை அந்த கம்பெனிக்குள்ள கட்டிங் ஹெல்ப்பரா வேலைக்கு சேர்த்து விட்டுருக்காங்க. பாலாவும் இவங்களோட சேர்ந்து ரோல் தூக்குறது, லே விரிக்கிறது போன்ற வேலைகளை எல்லாம் நல்லா தான் செஞ்சிருந்திருக்காரு. அவருக்கும் அந்த வேலை ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஒரு வாரம் கடந்த நிலையில பாலா தன்னோட நண்பர்கள் கிட்ட, மச்சான் நான் இன்னைக்கு வேலைக்கு வரலடா, துணியெல்லாம் துவைக்காம ரொம்பவே அழுக்கா கிடக்கு, நான் போய் துணியை துவைக்கணும், உடம்பும் ரொம்ப டயர்டா இருக்கு, நான் நாளைக்கு வேலைக்கு வர்றேன்டான்னு சொல்லியிருக்காரு. சரிடான்னு சொல்லிட்டு அவங்க 4 பேரும் கம்பெனிக்கு கிளம்பி போயிடுறாங்க.
பாலா காலை டிஃபன்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு மதியம் 11 மணி அளவுல ஒரு பக்கெட்ல அழுக்கு துணிகளை எல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த வாய்க்கால் மேட்டு பகுதிக்கு துணி துவைக்கிறதுக்காக போயிருந்திருக்காரு. அந்த ஆளே இல்லாத காட்டு பகுதிக்குள்ள வாய்க்கால்ல ஓடுற தண்ணியோட சத்தம் அருவியில தண்ணீர் விழுகிற மாதிரி சத்தம் கேட்டிருக்கு. பாலா அந்த நீரோடையில போய் துணிகளை எல்லாம் துவைச்சிட்டு அங்க இருக்கக்கூடிய மரங்கள்ல துணிகளை காய போட்டிருந்திருக்காரு. இவரும் அந்த வாய்க்கால்ல ஆசை தீர குளிச்சுட்டு பக்கத்துல இருந்த அந்த புளிய மரத்தடியில உட்காந்து தலைய தோட்டிக்கிட்டு இருந்திருக்காரு. அந்த நேரத்துல தான் பாலா ஒரு விஷயத்த பார்த்திருக்காரு. இவர் உட்கார்ந்துருக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி வாய்க்கால்ல ஒரு பெண் குளிச்சுக்கிட்டு இருக்கிறத பாத்துறாரு. அந்த பெண்ணை பாக்குறதுக்கு கல்யாணமாகாத ஒரு இளம் பெண் மாதிரி தான் தெரிஞ்சிருக்காங்க. அந்த பெண்ணோட அழகை பார்த்த பாலா அவரையும் அறியாம அந்த பெண்ணோட அழகுல மயங்கி போய் மரத்துக்கு பின்னாடி இருந்து ரசிச்சு பார்த்திருந்திருக்காரு. பாலாவுக்கு பயங்கர ஆச்சரியம். நம்ம இவ்வளவு நேரம் அந்த வாய்க்கால்ல தானே குளிச்சுக்கிட்டு இருந்தோம், இந்த பொண்ணு எப்ப வந்துச்சு, எந்த பக்கம் இருந்து வந்துச்சுன்னு தெரியலையேன்னு குழப்பத்தோட பாத்துக்கிட்டு இருந்திருக்காரு. அந்த பொண்ணுக்கு நம்ம இங்க இருக்கிறது தெரியுமா இல்ல தெரியாத மாதிரி நடிக்கிறாளான்ற குழப்பத்தோட ஒரு சிகரெட் ஒண்ணு எடுத்து பத்த வச்சுக்கிட்டு அந்த பொண்ணுகிட்ட பேசுறதுக்காக போயிருந்திருக்காரு. அந்த பொண்ணுக்கு பக்கத்துல நெருங்கி போயிருக்காரு. அந்த பொண்ணு பாலாவை பார்த்ததும் வெக்கத்துல கூனி குறுகி இருந்திருக்காங்க. அந்த பொண்ணுக்கு எப்படியும் ஒரு 20 வயது இருக்கும். நீளமான தலைமுடி, நல்லா கலரா, பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருந்திருக்காங்க. பாலா அந்த பொண்ணை பார்த்ததும் அந்த பெண்ணோட அழகுல அவரையும் அறியாம காதல் வயப்பட்டிருக்காரு. இப்போ பாலா மனசுல தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு அந்த பெண்ணுகிட்ட பேச்சு கொடுத்திருக்காரு. நான் உங்களை பார்க்கவே இல்லையேங்க, நீங்க எப்பங்க வாய்க்காலுக்கு வந்தீங்க? நான் இப்பதான் இங்க துணியெல்லாம் துவைச்சுக்கிட்டு இருந்தேன், உங்களை நான் கவனிக்கவே இல்லையேன்னு கேட்டிருந்திருக்காரு. அதுக்கு அந்த பொண்ணு, நீங்க துணி துவைச்சுக்கிட்டு இருக்கும் போதே நான் வந்துட்டேன், நீங்க தான் என்னைய சரியா கவனிக்கலன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பெண்ணோட குரலை கேட்ட பாலாவுக்கு காதுல தேன் வந்து பாஞ்சது மாதிரி இருந்திருக்கு. அந்த பொண்ணு அந்த வாய்க்கால்ல இருந்து மேல ஏறி வந்திருக்காங்க. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்ததும் கண்டதும் காதல்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி இவங்க 2 பேருக்குள்ளேயும் காதல் மலர்ந்திருக்கு. பாலா இப்ப அந்த பொண்ணுகிட்ட, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, உங்களோட பேர் என்ன, இங்க என்ன வேலை பாக்குறீங்கன்னு கேட்டிருந்திருக்காரு. என்னோட பேரு லதா, நாங்க தேனியில இருந்து வந்திருக்கோம், என்னோட ஃப்ரெண்டு 3 பேரோட சேர்ந்து ரூம்ல தங்கி இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. நான் குடியிருக்கிற வீடு இந்த வாய்க்காலுக்கு பக்கத்துல தான் இருக்குன்னு சொல்லி இருந்திருக்காங்க. உடனே பாலாவும் அவரை பத்தி அந்த பொண்ணுகிட்ட அறிமுகப்படுத்தி இருந்திருக்காரு. அந்த பொண்ணு நான் கிளம்புறேன்னு பாலாட்ட சொன்னதும் பாலா உடனே, என்னங்க இப்பதான் நம்ம பார்த்து பேச ஆரம்பிச்சிருக்கோம், அதுக்குள்ள கிளம்புறேன்னு சொல்றீங்களேன்னு கேட்டிருந்திருக்காரு. அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சுங்க, நான் இப்ப போயாகணும், இல்லாட்டினா என்னை தேடி இங்க வந்துருவாங்க, நாளைக்கும் நீங்க இதே இங்க வாங்க, நம்ம 2 பேரும் மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்க இருந்து போயிருது. அந்த பொண்ணு அந்த மாதிரி சொன்னதும் பாலா அடைஞ்ச சந்தோஷத்துக்கு அளவே இல்ல. அதற்கு பிறகு காஞ்ச துணிகளை எல்லாம் எடுத்துக்கிட்டு ரூமுக்கு போன பாலாவோட புத்தி அவர் கண்ட்ரோல்லே இல்ல. அந்த பொண்ணையே நினைச்சுக்கிட்டு சந்தோஷத்துல துள்ளி குதிச்சிருந்திருக்காரு. இவர் பார்த்த அந்த பொண்ணை பத்தி நண்பர்கள் யார்கிட்டயுமே எதுவுமே சொல்லல. மறுநாளும் பாலா உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு கம்பெனிக்கு லீவ் போட்டிருந்திருக்காரு. சரியா மதியம் 12 மணிக்கு அந்த பொண்ணை பார்க்கறதுக்காக அந்த வாய்க்கால் மேட்டு பகுதிக்கு போயிருக்காரு. அன்றைய தினமும் லதாவை மீட் பண்ணி அந்த பகுதியில் இருக்க தென்னந்தோப்புல 2 பேரும் ரொம்ப நேரமா பேசிட்டு தான் வீட்டுக்கு வந்திருந்திருக்காரு. வீட்டுக்கு வந்த பாலா குசி மூட்ல இருக்கிறத பார்த்த நண்பர்கள், என்னடா உடம்பு சரியில்லைன்னு சொன்ன, உன்னை பார்த்தா உடம்பு சரியில்லாத மாதிரியே தெரியலையே, என்ன பண்ணுன சொல்லுன்னு கேட்டிருந்திருக்காங்க. உண்மையை சொல்லுன்னு கேட்டதுக்கு பிறகு பாலா என்ன சொல்றாருன்னா, மச்சான் எனக்கு ஒரு பொண்ணு செட் ஆயிடுச்சுடா, கல்யாணம்னு ஒண்ணு பண்ணுனா நான் அவளை தாண்டா கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. அவளை பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருப்பாடா, அவ பேரு லதான்னு சொல்லியிருக்காரு. பாலா இந்த மாதிரி சொன்னதும் நண்பர்கள் எல்லாருக்கும் பயங்கர ஆச்சரியம். என்னடா இது, பல மாசமா நாங்க இந்த ஏரியால தான் இருக்கோம், எங்களுக்கு எதுவுமே செட் ஆகல, ஆனா நீ வந்து இன்னும் முழுசா 1 மாசம் கூட முடியல, அதுக்குள்ள காதலாடா, சரி எங்கிட்ட நல்லா இருந்தா சரிதான் சொல்லியிருக்காங்க. அவர்களோட நண்பர்கள் ஒருத்தர் பாலா கிட்ட, என்னடா மாப்பிள்ள உண்மையிலே அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்குமான்னு கேட்டிருக்காரு. அதுக்கு பாலா என்ன சொல்றாருன்னா, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்ம எல்லாருக்கும் லீவு நாள் தானே, நாளைக்கு மதியம் நம்ம எல்லாரும் அந்த வாய்க்கால் மேட்டுக்கு போகலாம், அங்க உங்களுக்கு அந்த பொண்ணை காட்டுறேன்னு சொல்லி இருந்திருக்காரு. அதே போல மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை எல்லாருக்கும் லீவ் விட்டுருந்தாங்க. இவங்க எல்லாரும் ரூம்ல சிக்கன் எடுத்து கிரேவி பண்ணி சாப்பிட்டு இருந்திருக்காங்க. அன்றைய தினம் மதியம் 12 மணி அளவுல பாலா அவரோட நண்பர்கள் 4 பேர்த்தையும் அந்த
அந்த வாய்க்கால் மேட்டு பகுதிக்கு கூட்டிட்டு போயிருக்காரு. இவங்க போன அந்த நேரத்துல இன்னும் அந்த பெண் அங்க வரல. பாலா அப்ப என்ன சொல்றாருன்னா, நீங்க எல்லாரும் அந்த தென்னந்தோப்புக்குள்ள போய் மறைவா இருங்கடா, அந்த பொண்ணு வந்து என்கிட்ட பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உங்களை கூப்பிடுறேன், நீங்களும் வந்து பேசுங்கடான்னு சொல்லியிருக்காரு. பாலா எப்பவும் அந்த பொண்ணுக்காக வெயிட் பண்ணக்கூடிய புளிய மரத்தடியில போய் உட்காந்துருக்காரு. பாலா உட்காந்து அந்த கொஞ்ச நேரத்துல அந்த பொண்ணு வெள்ளை கலர் சேலை கட்டி அந்த இடத்துக்கு வந்திருக்கு. பாலா அந்த பொண்ணை பார்த்த எக்ஸைட்டிங்ல அந்த பொண்ணோட கைய பிடிச்சு பேசிக்கிட்டு இருந்திருக்காரு. ஆனா தென்னந்தோப்புல உட்காந்து பார்த்த அந்த நண்பர்களுக்கு அங்க என்ன நடக்குதுன்னே தெரியல. டேய், பாலாவுக்கு என்னடா ஆச்சு, பைத்தியக்கார மாதிரி தனியா நின்னு பேசிக்கிட்டு இருக்காண்டா, வாங்கடா பக்கத்துல போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு இவங்க 4 பேரும் பாலாவை நோக்கி நடந்து வந்திருக்காங்க. இவங்க 4 பேரும் பாலாவுக்கு பக்கத்துல நெருங்கும் போது பாலா ஒரு வெற்றிடத்தை பார்த்து, ஏய் லதா நில்லு, என்னோட நண்பர்கள் வந்திருக்காங்க பாரு, ஏய் லதா லதான்னு கத்தி இருந்திருக்காரு. அப்போ பாலா கோபத்தோட நண்பர்கள் பக்கம் திரும்பி, நான் கூப்பிட்டதுக்கு பிறகு நீங்க வந்திருக்கலாம்லடா, பாரு உங்களால அவ கோச்சிட்டு போய்கிட்டு இருக்கா பாருன்னு சொல்லி இருக்காரு. பாலா இந்த மாதிரி பேசினதுமே நண்பர்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு பாலாவுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு. பாலா எல்லார்கிட்டையும், டே என் ஆளை பாத்தீங்களா, எப்படி நல்லா இருக்காளான்னு கேட்டிருக்காரு. அதுக்கு சரவணன் பாலா கிட்ட, உனக்கு என்னமோ ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன், இப்படி தனிமையில உட்காந்து நீயா பேச ஆரம்பிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இவங்க சொல்றது எதுவுமே பாலாவுக்கு புரியல. டேய் என்னடா சொல்றீங்க, நான் என்னோட ஆள் கிட்ட தாண்டா பேசிக்கிட்டு இருந்தேன், நான் எங்கடா தனிமையில பேசினேன்னு கேட்டு இருந்திருக்காரு. சரிடா, நீ உன்னோட ஆள் கிட்ட தான் பேசின, எதுனாலும் நம்ம ரூம்ல போய் பேசிக்கலாம், வா ரூமுக்கு போலான்னு கூட்டிட்டு போயிருக்காங்க. இவங்க ரூமுக்கு வந்ததுக்கு பிறகு சரவணன் பாலா கிட்ட, இனிமே நீ தனியா வாய்க்காமேட்டு பகுதி பக்கம் போகாதரான்னு சொல்லியிருக்காரு. அன்னைக்கு இரவு இவங்க செஞ்சு வச்சிருந்த சிக்கன் குழம்ப எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டு இருந்திருக்காங்க. சாப்பிட்டதுக்கு பிறகு மொட்டை மாடியில பாய விரிச்சு படுத்து தூங்க ஆரம்பிச்சிருக்காங்க. பாலா மட்டும் தூங்காம தன்னோட காதலி லதாவோட நினைப்புலே இருந்திருக்காரு. எதுக்காக தன்னோட காதலி நண்பர்களை பார்த்துட்டு பயந்துட்டு போனாலேன்ற குழப்பத்தோட இருந்திருக்காரு. நள்ளிரவு 12 மணி இருக்கும். பாலாவை தவிர மற்ற நண்பர்கள்லாம் நல்லா அசந்து தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல மாடியோட படிக்கட்டுகள்ல ஜல் ஜல்னு கொலுசு சத்தம் கேட்டு இருந்திருக்கு. அந்த கொலுசு சத்தத்தை கேட்ட பாலா என்ன நினைச்சார்னா, ஹவுஸ் ஓனர் அம்மா எதுக்கு இந்த நேரத்துக்கு மாடிக்கு வர்றாங்கன்னு யோசிச்சிருக்காரு. ஏன்னா பகல் நேரத்துல அந்த அம்மா தான் இந்த மாதிரி கொலுசு சத்தத்தோட வந்து வடாங்காய போடுறது, துணி காய போடுறதுன்னு இருந்திருக்காங்க. அவங்களும் இதே மாதிரி தான் கொலுசு சத்தத்தோட ஜல் ஜல்னு வருவாங்க. அவங்க தான் வர்றாங்களோன்ட்டு பாலா அந்த என்ட்ரன்ஸையே பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. பார்த்துக்கிட்டு இருந்த பாலாவுக்கு டக்குன்னு ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸ். அந்த இடத்துல வந்து நின்னது இவரோட காதலி லதா. வெள்ளை கலர் சேலையில தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டு ஃபுல் மேக்கப்போட பாக்குறதுக்கே அப்சரஸ் மாதிரி இருந்திருக்காங்க. உடனே பாலா லதா கிட்ட, ஏய் நீ எப்படி இங்க வந்தன்னு கேட்டு இருந்திருக்காரு. அதுக்கு லதா வாயில விரல வச்சு, அமைதியா இருங்க, உங்களை பாக்குறதுக்காகத்தான் நான் ரிஸ்க் எடுத்து வந்தேன், வாங்க நம்ம வெளியே போகலாம்னு சொல்லிட்டு மாடியில இருந்து கீழே இறங்கி இருந்திருக்காங்க. பாலாவும் மை வச்சது மாதிரி லதா பின்னாடியே போயிருந்திருக்காரு. லதா அந்த காட்டு பகுதிக்குள்ள வேகமா முன்னாடி நடந்து போயிருந்திருக்காங்க. பாலாவும் ஓட்டமும் நடைமா அந்த பொண்ணு பின்னாடியே போயிருந்திருக்காரு. லதா பாலாவை வாய்க்காலுக்கு பக்கத்துல இருக்க தென்னந்தோப்புக்குள்ள கூட்டிட்டு போயிருந்திருக்காங்க. இங்க மாடியில பாலா அந்த இடத்துக்கு போய் 3 மணி நேரத்துக்கு மேல இருக்கும். நள்ளிரவு 2 மணி அளவுல சரவணன் யூரின் போறதுக்காக முழிச்சிருந்திருக்காரு. அப்படி முழிச்சவரு பாலா எங்க போனான்னு தெரியலையேன்னு தேடி இருந்திருக்காரு. உள்ள வீட்டுக்குள்ள போய் தேடி பார்த்திருந்திருக்காரு. எங்க தேடியுமே பாலாவை காணோம். உடனே மற்ற நண்பர்களை எழுப்பி, டே பாலா எங்க போனான்னு தெரியலடா, வாங்கடா போய் தேடலாம்னு எழுப்பி இருக்காரு. ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிருச்சுன்னா அவங்க அப்பா அம்மாவுக்கு நம்ம தாண்டா பதில் சொல்லி ஆகணும்னு சொல்லி இருக்காரு. கண்டிப்பா அவன் அந்த வாய்க்கால் மேட்டு பகுதிக்கு தாண்டா போயிருப்பான், வாங்க போகலாம்னு சொல்லிட்டு நண்பர்கள் 4 பேரும் அந்த வாய்க்கால் மேட்டுக்கு போகக்கூடிய அந்த காட்டு வழி பாதையில போயிருந்திருக்காங்க. அன்றைய தினம் பௌர்ணமின்றதுனால நிலாவோட வெளிச்சம் பகல் மாதிரி அடிச்சிருந்திருக்கு. இவங்க 4 பேரும் வேக வேகமா நடந்து அந்த வாய்க்கால் மேட்டு பகுதி கிட்ட நெருங்கும் போதே அங்க ஒரு விஷயத்த பாத்துறாங்க. பாலா அந்த நீரோடைக்குள்ள காலை விட்டுக்கிட்டு நிலாவையே வெறிச்சு பார்த்துக்கிட்டு உட்கார்ந்து இருந்திருக்காரு. இவங்க 4 பேரும் பாலா பாலான்னு மாத்தி மாத்தி கூப்பிடுறாங்க. ஆனா இவங்க கூப்பிடுறது எதுவுமே காதுல விழாத மாதிரி பாலா பித்து பிடிச்சது மாதிரி நிலாவையே பார்த்துக்கிட்டு உட்கார்ந்து இருந்திருக்காரு. பாலாவுக்கு பக்கத்துல வந்த சரவணன் பாலாவோட தோள்பட்டையை பிடிச்சு உலுக்கி, டேய் பாலா என்னடா ஆச்சு உனக்கு, எதுக்காக இங்க வந்து உட்கார்ந்துருக்கான்னு கேட்டு இருந்திருக்காரு. ஆனா அவ்வளவு தூரம் குலுக்கி கேட்டும் பாலா அப்பையும் சுயநினைவு இல்லாம கண்ணை முழிச்சுக்கிட்டே ஒரு மாதிரி உட்கார்ந்து இருந்திருக்காரு. அதை பார்த்து கோபமான சரவணன்,
பாலாவோட கன்னத்துல ஓங்கி அரைஞ்சு, டேய் உனக்கு என்னடா ஆச்சு, ஏன்டா இங்க வந்து உட்கார்ந்துருக்கான்னு கேட்டதுக்கு பிறகுதான் பாலா எந்தவித சலனமும் இல்லாம மெதுவா எழுந்திருச்சு ரூமுக்கு நடந்து போயிருக்காரு. அப்போ சரவணன் என்ன சொல்றாருன்னா, டேய் இவனுக்கு என்னமோ ஆயிருச்சுடா, 2 நாளா சரியா வேலைக்கும் வரமாட்டேங்கிறான், எதையோ பறி கொடுத்தது மாதிரியே இருக்கான், ஒரு 2 நாளைக்கு வச்சு பார்ப்போம், அப்பவும் அவன் அதே மாதிரி இருந்தானா ஊர்ல கொண்டு போய் விட்டுட்டு வந்துடலாம்டான்னு சொல்லியிருக்காரு. அன்று இரவு வீட்டுக்கு வந்ததுல இருந்து பாலாவோட நடவடிக்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருந்திருக்கு. வேலைக்கு வரமாட்டேன்னு அடம் பிடிச்சிருக்காரு. பகல் நேரத்துல ரூம்ல தனியா உட்காந்து சுவத்தை பார்த்து பேசிக்கிட்டே இருந்திருக்காரு. திடீர்னு வினோதமான முறையில கத்தி இருந்திருக்காரு. இதெல்லாம் பார்த்த நண்பர்களுக்கு பயம் ஏற்பட்டிருக்கு. பாலாவுக்கு பேய் தாண்டா பிடிச்சிருக்கு, ஆளும் சரியா சாப்பிடாம இருக்க இழைச்சுக்கிட்டே போறானே, முகமும் கருத்து போய் கண்ணை சுத்திலும் கருவளைய விழுந்து பேய் பிடிச்ச மாதிரி இருந்திருக்காரு. அதை பார்த்த நண்பர்கள் என்ன முடிவு பண்றாங்கன்னா, பாலாவை இதுக்கு மேல இங்க வச்சிருக்க வேணாம், ஊர்ல கொண்டு போய் அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி விட்டுலாம்னு முடிவு பண்றாங்க. அந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை இவங்க எல்லாருக்கும் லீவ் விட்டுருந்தாங்க. காலை 6 மணிக்கு பாலாவை கூப்பிட்டுக்கிட்டு பஸ்ல அவங்க ஊருக்கு போயிருந்திருக்காங்க. 10 மணி அளவுல அவங்க கிராமத்தை அடைஞ்சதுக்கு பிறகு பாலாவை அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருந்திருக்காங்க. பாலாவை அந்த நிலையில பார்த்து அவங்க அப்பா அம்மா அதிர்ந்து போயிருந்திருக்காங்க. ஐயோ என் பிள்ளைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே, ஆள் சிங்கம் மாதிரி இருப்பானே, இப்படி இழைச்சு போய் வந்திருக்கியே, என்ன ஆச்சுப்பான்னு கேட்டு இருந்திருக்காங்க. சரவணன் பாலாவோட அப்பா கிட்டயும் அம்மா கிட்டயும் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி இருந்திருக்காரு. நாங்கெல்லாம் வேலைக்கு போன நேரத்துல இவன் துணி துவைக்கிறதுக்காக ஒத்த சத்தையில தனியா போயிருக்கான். அங்க போன இடத்துல எதையோ பார்த்து பயந்துட்டான் போல. இவனுக்கு மந்திரிக்கிற இடத்துல கூட்டிட்டு போய் மந்திரிங்கன்னு சொல்லிட்டு பாலாவை அவரோட வீட்டுல விட்டுட்டு இவங்க எல்லாரும் மறுபடி திருப்பூருக்கே வந்துடுறாங்க. அன்று இரவு அவங்க வீட்டுல பாலா அவரோட படுக்கை அறையில படுத்திருந்திருக்காரு. வெளியே ஹாலில் உட்காந்து அவரோட அப்பாவும் அம்மாவும் தன்னோட மகன் இந்த மாதிரி இருக்கானே, இவனை எப்படி சரி செய்யலான்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த நேரத்துல படுக்கையில படுத்திருந்த பாலா ஏதோ முணுமுணுக்கிற மாதிரி சத்தம் கேட்டிருக்கு. அந்த சத்தம் கொஞ்சி சினுங்கிற மாதிரி கேட்டிருந்திருக்கு. உடனே பாலாவோட அப்பாவும் அம்மாவும் அந்த படுக்கை அறையோட ஜன்னல் வழியா பார்த்திருந்திருக்காங்க. பாலா படுக்கையில இருந்து எழுந்து ஒரு மூலையில போய் நின்னுகிட்டு, லதா இன்னும் ஒரே ஒரு தடவைன்னு சொல்லிட்டு சுவத்துக்கு முத்தம் கொடுத்துக்கிட்டு இருந்திருக்காரு. அதை பார்த்த பெற்றோர் என்ன நினைச்சாங்கன்னா, தன்னோட மகன் வயசு கோளாறுனாலதான் இந்த மாதிரி நடந்துக்கிறான் போல, இவனுக்கு காலகாலத்துல கல்யாணம் பண்ணி வச்சா எல்லாம் சரியா போயிரும்னு நினைச்சிருக்காங்க. மறுநாள் புரோக்கர்கள் கிட்ட சொல்லி வசதி கம்மியான குடும்பமா இருந்தாலும் பரவாயில்ல, என் மகனுக்கு நல்ல பொண்ணா பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்பதான் பக்கத்து ஊர்ல வசிக்கக்கூடிய கோமதின்ற பெண்ணோட வரன் வந்திருக்கு. அந்த பொண்ணு வீட்டாரோட குடும்பமும் ரொம்பவே நல்ல குடும்பம்ன்றதுனால அந்த மாசமே பாலாவுக்கும் கோமதிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. அன்று இரவு கோமதியோட வீட்டுல பாலாவுக்கும் கோமதிக்கும் முதலிரவுக்கு உண்டான ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருந்துச்சு. பாலா கட்டில உட்கார்ந்துருக்காரு. கோமதி ஏகப்பட்ட கனவுகளோட பால் செம்போட ரூமுக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க. அந்த அறைக்குள்ள நுழையும் போதே கோமதிக்கு ஒரு வித நெருடல் ஏற்பட்டிருந்திருக்கு. அந்த அறை முழுவதும் பயங்கர குளிர்ச்சியா இருக்கிறத உணர்ந்திருக்காங்க. மேலும் கோமதி ஒரு அடி காலை எடுத்து உள்ள வைக்கும்போது கருப்பு கலர்ல பெண் மாதிரி ஒரு உருவம் கோமதியை பிடிச்சு வெளியில தள்ளுற மாதிரி தெரிஞ்சிருக்கு. கோமதி பால் செம்போட போய் கீழே விழுந்துடுறாங்க. பாலெல்லாம் தரையில சிந்தி இருக்கு. அந்த நேரத்துல சம்பந்தமே இல்லாம கோமதி பீரியட்ஸ் ஆயிடுறாங்க. இவங்களோட கல்யாணத்துக்கு பிறகுதான் கோமதியோட வாழ்க்கையில அமானுஷ்ய அலை அடிக்க போகுதுன்னு அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆனா அதுக்கு பிறகு இவங்க 2 பேரையும் சேர விடாத அளவுக்கு ஒரு சக்தி பயங்கரமா தடுத்து இருந்திருக்கு. பாலாவோட அப்பா இவங்க 2 பேர்த்தையும் உள்ளூர்ல தனி கொடுத்தனா வச்சிருந்திருக்காரு. பாலாவுக்கு தேங்காய் குடோன்ல கணக்கு எழுதுற வேலையும் வாங்கி கொடுத்திருந்திருக்காரு. ஆனா அவரு அங்கேயும் உருப்படியா வேலைக்கு போகல. சில நேரங்கள்ல நல்லா தான் இருப்பாரு. ஆனா திடீர்னு ஒரு குணம் வந்துருச்சுன்னா இருட்டு அறைக்குள்ள போய் தனியா உட்காந்து யார் கூடயோ பேசுற மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாராம். தன்னோட கணவரோட இந்த மாதிரி செயல்களை பார்த்த கோமதிக்கு அள்ளு விட்டுருக்கு. அதற்கு பிறகு பாலாவுக்கு பக்கத்துல போறதுக்கே பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. சரி என்ன பண்றது, நம்மளோட தலை விதின்னு சொல்லிட்டு சகிச்சு வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காங்க. தன்னோட கணவர் வேலைக்கே போகாம வீட்டிலே ஜடம் மாதிரி இருக்கானே, செலவுக்கு கூட காசு இல்லையேன்னு சொல்லிட்டு அந்த தேங்காய் குடோன்ல கணக்கு எழுதுற வேலைக்கு கோமதி
போக ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி கோமதி வேலைக்கு போன இடத்துல அந்த தேங்காய் குடோன் ஓனருக்கும் கோமதிக்கும் பழக்கம் ஏற்பட்டிருந்திருக்கு. தன்னோட கணவர்கிட்ட கிடைக்காத ஆறுதல் அவர்கிட்ட கிடைக்கிறதுனால அந்த ஓனர் கிட்ட நெருக்கமா பழக ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த தேங்காய் குடோன் ஓனர் கோமதிக்கு அன்பு பரிசா ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் ஒன்னு வாங்கி கொடுத்திருக்காரு. கோமதி சாயங்காலம் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்தா பாலா அவரோட அறையில கதவெல்லாம் பூட்டிக்கிட்டு யார் கூடயோ தனியா பேசிக்கிட்டே இருப்பாராம். கோமதி ஹால்ல உட்காந்து அந்த தேங்காய் குடோன் ஓனர் கிட்ட போன்ல பேசிக்கிட்டு இருப்பாங்க. கோமதிக்கு இதெல்லாம் பழக்கப்பட்ட விஷயம்தான். அதனாலே ஹால்ல வந்து தனியா படுத்து தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி தூங்கிக்கிட்டு இருந்த கோமதிக்கு அவரோட ஓனர் இரவு நேரத்துல வீடியோ கால் பண்ணி இருந்திருக்காரு. அந்த நேரத்துல பெட்ரூம்ல படுத்திருந்த பாலாவை அவரோட அந்த மர்ம உருவம் எழுப்பி இருக்கு. உன்னோட மனைவி யாருக்கிட்டயோ வீடியோ கால்ல பேசிக்கிட்டு இருக்கா, உன்னோட மனைவி யாருக்கிட்டயோ வீடியோ கால்ல பேசிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிக்கிட்டே இருந்திருக்கு. சீக்கிரமா போய் பாரு, உன்னோட மனைவி யாருக்கிட்டயோ வீடியோ கால்ல பேசிக்கிட்டு இருக்கான்னு விடாம சொல்லிக்கிட்டே இருந்திருக்கு. அந்த அமானுஷ்ய உருவம் இந்த மாதிரி சொன்னதும் பாலா டக்குன்னு வந்து வெளியில பார்த்திருந்திருக்காரு. அந்த உருவம் சொன்னது மாதிரியே பாலாவோட மனைவி அரைகுறை ஆடையோட யார்கிட்டயோ வீடியோ கால்ல பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. அதை பார்த்து கோபப்பட்ட பாலா வேகமா ஓடி போய் அவரோட மனைவிய அடிச்சிருந்திருக்காரு. பாலா அந்த மாதிரி அடிச்சதுல அவமானம் தாங்க முடியாத கோமதி, உன்ன மாதிரி பேய் பிடிச்சவங்க கூட வாழ வந்ததே என்னோட தப்புன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கே அந்த இரவோட இரவா போயிருந்திருக்காங்க. பாலாவோட மனைவி போனதுக்கு பிறகு அந்த அமானுஷ்ய ஆன்மா பாலாவோட உடம்புல முழுமையா குடி புகுந்திருக்கு. பாலா மனித நடமாட்டங்களை தவிர்த்து எல்லா நேரத்திலையும் ஒரு இருட்டு அறைக்குள்ளே இருந்திருக்காரு. அவர் உடம்புல இருந்த மொத்த சக்தியையும் ரத்தத்தையும் அந்த ஆன்மா உறிஞ்சி எடுத்திருந்திருக்கு. சில வாரங்கள்லே பாலா எலும்பும் தோலுமா மாறி அந்த அமானுஷ்ய ஆன்மா மடியிலே உயிரை விட்டு இருந்திருக்காரு. இந்த வீடியோ உண்மையிலே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி உண்மையிலே பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. ஏதாவது கருத்துக்கள் தெரிவிக்கணும்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து உங்களை நான் இதே மாதிரி ஒரு அமானுஷ்ய திகில் சம்பவத்தோட வந்து சந்திக்கிறேன். பாய்.